ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ராஜேஷ் சினிமாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, 2021ல ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படம் வந்து என்ன அப்புட்ன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு சிலர நம்ம அதாவது உலக சினிமா பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பெரும்பாலும் அதர் லாங்குவேஜஸ் படம் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வரிசையில இப்ப 2வது பார்ட்டா இப்ப வந்திருக்கு இந்த படம். ஸோ இந்த படமுமே என்ன அப்புட்ன்னா, ஒரு சீரியஸ் கிரைம் சப்ஜெக்ட் தான். ஒரு கிராமத்துக்குள்ள கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு கட்டு போட்டு ஆளு வந்து கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. தொடர்ந்து பல கொலைகள் நடக்குது. இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறது நம்ம ஹீரோவுக்கு புரியவே இல்ல. ஆனா ஹீரோவுக்கு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டு இருக்கு. "என்னடா இவ்வளவு கொலை நடக்குது. நீ இன்னமும் இந்த கேஸ கண்டுபிடிக்காம இருக்க" அப்படின்னு சொல்லி மேலதிகாரிக நம்ம ஹீரோவ போட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டார்ச்சர் பண்றாங்க. இறுதியா நம்ம ஹீரோ இந்த கொலையாளி யாரு? கொலைக்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்னன்னா, செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். ஸோ இந்த படத்த பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் தான் இந்த செகண்ட் பார்ட். ஸோ இதுலயுமே என்ன அப்டின்னா, வேற ஒரு கதைக்களத்தோட மூவ் ஆயிருக்காங்க. அந்த கதைக்களமுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ரசிக்கும்படியா இருக்கு. இதுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா? பொதுவாவே 2 பேட்டர்ன்ல இருக்கும் கிரைம் த்ரில்லர்ன்னு சொல்லிட்டு. ஒண்ணு ஆல்ரெடி கொலையாளிய வந்து காமிக்க மாட்டாங்க. ஆனா இறுதியில கண்டுபிடிச்சுருவாங்க. 2வது படம் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொலையாளிய காமிப்பாங்க. ஆனா என்ன அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, எப்படி அவர நெருங்கி கண்டுபிடிக்கிறாங்க அப்டிங்கிறது தான் கத. இதுல 2வது பாட்டன் தான். ஆனா இதுல ஃபர்ஸ்ட் பாட்டன், செகண்ட் பாட்டன் 2 மிக்ஸ் ஆயி ஒரு படத்த நான் பார்த்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? ஆமா. அதாவது என்னன்னா, கொலையாளியும் காமிச்சுருவாங்க. ஆனா நம்ம இவன் தான் கொலையாளின்னு நெனைப்போம். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. இந்த மாரி ட்விஸ்ட் இந்த படத்துல 2 தடவ இருக்கு. பட் 2 தடவுமே என்ன அப்புட்ன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா நல்லாவே யோசிக்க வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இறுதியில யாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வழியா நமக்கு வந்து தெரிஞ்சிருது. ஸோ, அதுக்கான காரணத்தையும் நல்லா மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் பார்த்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்த பார்த்துட்டு நீங்க உங்களோட கருத்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த மூவி ரிவ்யூல நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.